துன்பமில்லா வாழ்க்கை இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு மனநல மருத்துவரிடம் ஒரு நோயாளி வந்து தனது பிரச்சனைகளை கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறிய அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அந்த மருத்துவர், உங்களது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓர் எளிய வழியை கூறுகிறேன். நீங்கள் நன்றாக சிரித்தால் உங்களது பிரச்சனைகள் அகன்றுவிடும். இன்று மாலை இந்த ஊரின் கலைமன்றத்தில் ஒரு கூத்தாடியின் கலை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. சிரிக்க தெரியாதவர்களையும் எப்படியாவது அவர் சிரிக்க வைத்து விடுவார். அவரது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் உங்களது மனம் ஆறுதல் அடையும் என்றார் மருத்துவர். அந்த கலை நிகழ்ச்சியை நடத்த உள்ள கூத்தாடி நான் தான் டாக்டர் என்றார் அந்த நோயாளி. அல்லேலூயா! ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன். ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன. பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர். நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். 116வது திருப்பாடல் 1 முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள். அன்பார்ந்தவர்களே, போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது கற்றுக்கொள்ளுகிறோம். துன்பமில்லாத வாழ்க்கை ஒன்று இந்த பூமியில் இல்லை. ஒவ்வொருவரது புன்னகைக்கு பின்னாலும் ஒரு துன்பம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நமக்கு ஆயிரம் வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகிறது. துன்பங்கள் தரும் பாடங்களை கற்று தேர்ந்து இன்பமாய் வாழ்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.